கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ற நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும் பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். அது மட்டுமல்ல, நீ வேறு மனிதனாவாய் என்று சொல்லி சவுலை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலினுடைய காரியங்களை நாம் வாசிப்போமானால், தன்னுடைய கலைந்து போன அல்லது காணாமற் போன ஆடுகளை தேடிக்கொண்டு செல்லுகிற கழுதைகளை தேடி புறப்பட்ட சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய கழுதைகள் காணாமல் போனது நிமித்தமாய் கழுதைகளை காண வேண்டும் என்று சொல்லி தேடி புறப்பட்டு செல்லுகிறான் சவுல். நடந்த சம்பவம் என்ன? அவனுடைய கழுதைகளை தேடச் செல்லும் பொழுதுதான் இவன் சாமுவேலை சந்திக்கிறான். தன்னுடைய வருங்காரியங்கள் அல்லது தனக்கு இழந்து போன தன்னுடைய கழுதைகள் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இடத்திலே செல்லும் பொழுதுதான் அவர்கள் அந்த பட்டணத்தில் வந்து நிற்கும் பொழுது வேலைக்காரனை முன்பதாக நடந்து செல்லும்படி சொல்லிவிட்டு, நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்று சொல்லி சாமுவேல் சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம தனிச்சு நிற்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மேல் இறங்குகிறவராய் இருக்கிறார். சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை சொன்ன பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் என்று சொல்லுகிறார். நீ வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் ஜனமே, நாம் வேறு மனுஷனாய் இருக்கிறோமா? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். அன்று சவுலின் மேல் தேவாவியானவர் இறங்கினார். கழுதைகளை தேடச் சென்ற மனிதன் இப்பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இஸ்ரவேலை ஆளுகிறான். அவன் பின்மாறி போனான், ஆனால் அதனுடைய சம்பவம் வேறு. ஆனால் தேவாவியானவரும் மேல் அமர்ந்த பொழுது அவன் வேறு மனிதனானான். இன்றும் கர்த்தருனை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்வதற்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால், கர்த்தர் உனக்கு வேறு இருதயத்தை கொடுப்பார். நீ வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய வார்த்தை சொன்னவண்ணமாக கர்த்தர் ஆவிக்குரிய வரங்களினால் உன்னை அலங்கரிப்பார். அவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. தரித்து நின்று உம்முடைய வார்த்தையை கேட்கவும், ஆண்டவரே, வேறு இருதயத்தை பெற்றுக்கொள்ளவும், வேறு மனுஷனாகவும் எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.